exercise, page number 127 in your book. Already we have to see the exercise. In the circle the vowel letters. Circle the vowel letters. First letters built in கொடுத்துட்டு circle the vowel letters கொடுத்துருக்காங்க. So already we have to learn that our previous class in vowels. vowels பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, வவல் லெட்டர்ஸ்னால் எது எது? AEIOU இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வவல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் ஏபிசிடியில் இருக்கக்கூடிய 26 லெட்டர்ஸில் AEIOU இந்த 5 லெட்டர்ஸும் தான் நம்ம வவல்ஸ்ன்னு சொல்கிறோம். ரிமைனிங் 21 லெட்டர்ஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கான்சோனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? கான்சோனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரியா? இப்போ சர்க்கிள் த லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த வவல் லெட்டர்ஸ். நமக்கு வவல் லெட்டர்ஸ் எது எதுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம வவல் லெட்டர்ஸை சர்க்கிள் பண்ணணும் இங்கே. சரியா? இங்கே ஏ வவல் லெட்டர், சிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை பண்ணக்கூடாது. டி கான்ஸ்டன்ட். அடுத்து ஐங்கிறது வவல் லெட்டர், அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். எஃப் கான்ஸ்டன்ட், ஓங்கிறது வவல் லெட்டர், அடுத்து ஈங்கிறதும் வவல் லெட்டர். ஸோ இதை எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணியாச்சு. ஓகேவா? வவல் லெட்டர்ஸை AIOE இங்கே இருக்க இந்த நாலும் தான் வவல் லெட்டர்ஸ். இன் தட் வவல் லெட்டர்ஸ் யூ சவுண்ட்ஸ் லைக் எ கான்சனன்ட் ஆஸ் இன் யூனிவர்சிட்டி. ஒரு வேர்டில் யூ சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, யூனிவர்சிட்டி யூ சவுண்ட் அப்படின்னா அது வந்து யூங்கிற வேர்டு தான் வந்து யூ. அது வந்து வவல் லெட்டரு. வவல் லெட்டரு பட் வந்து யூனிவர்சிட்டிங்கிற சவுண்டு வருது இல்லையா? ஸோ அது வந்து வவல் கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்கள். சர்க்கிள் த கான்சனன்ட் லெட்டர்ஸ். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கான்சனன்ட் லெட்டர்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. AEIOUங்கிறது வவல் லெட்டர்னு நமக்கு தெரியும். இதில் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணணும். பாருங்கள், P கான்சனன்ட் லெட்டர், R கான்சனன்ட் சர்க்கிள் பண்ணு. அடுத்து எல்லுங்கிறது கான்சனன்ட். ஸோ அதையும் சர்க்கிள் பண்ணணும். சின்னதாக அழகாக பண்ணிக்கங்க. அடுத்து வந்து O is a vowel, ஸோ we have to leave that. அதனால் நம்ம அதை லீவ் பண்ணிடணும், அது vowel. அடுத்து J is a consonant, ஸோ we have to circle. ஓகே, அடுத்து S is a consonant, ஸோ சர்க்கிள் பண்ணணும். அடுத்து A is a vowel, ஸோ we have to leave that. அடுத்து K is a consonant. அடுத்து I is a vowel, ஸோ we have to leave that. Y is a consonant. D is a consonant. Q is a consonant. ஓகேவா? ஸோ இதில் P, R, L, J, S, K, Y, D, Q. These are consonant letters. Okay. இது எல்லாமே என்னது? Consonant letters. If you want pronounce the word correctly or we want to know the spellings correctly, we have to divide the words. Okay. நமக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும் அல்லது ஸ்பெல்லிங்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வேர்ட்ஸை டிவைட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு டிவைட் த வேர்ட்ஸ் டு ப்ரொனவுன்ஸ் ஈஸியர். ஹியர் ஆர் சம் டிப்ஸ் டு கிவன் இன் யுவர் புக். இங்கே நமக்கு சில டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எப்படி சிலபல்ஸை நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வி டிவைட் த வேர்ட்ஸ் டு ப்ரொனவுன்ஸ் தம் ஈஸியர். ஹியர் ஆர் சம் டிப்ஸ் டு டிவைட். எப்படி நம்ம வேர்ட்ஸை ஈஸியாக சிலபல் பண்ணி, அதாவது பாண்ட் மாதிரி பிரித்து சிலபல் பிரித்து நம்ம படிக்கிறது, அதுதான் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? இங்கே தான் நமக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் புக்கில். ஃபஸ்ட்டு, இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் வவல் வி cannot டிவைட். அதாவது 2 கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்கும், சென்டரில் நடுவில் வந்து ஒரு வவல் லெட்டர் வரும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப் இதில். ஓகே, see some example. cat, CAT cat அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு வவல் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2 கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா? இதில் ஒரே ஒரு வவல் மட்டும் இருக்குது. ஸோ we cannot divide the words. இதை நம்மளால் பிரிக்க முடியாது. some more examples for here.
டாக், இதுலேயும் அப்படி தான். சென்டரில் ஓ, அது வவ்வல் லெட்டர் இல்லையா? சென்டரில் இருக்கக்கூடிய லெட்ரு வவ்வல் லெட்டர் பாருங்கள். இது ஓ, ஓ வந்து வவ்வல் லெட்டர். அடுத்து ஃபாக்ஸ், ஃபாக்ஸ் எஃப், ஓ வவ்வல் லெட்டர். மட்டு யூ வவ்வல் லெட்டர். பேன் ஏ வவ்வல் லெட்டர். ஸோ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே வவ்வல் லெட்டர். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கிறது கான்சனன்ட் லெட்டர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய 3 லெட்டர் வேர்ட்ஸில் சென்டரில் வவ்வல் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா இந்த வேர்டை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, அதாவது சிலபல் பிரிக்க முடியாது. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஒன் சிலபல் தான். இது 1 சிலபல் வேர்டு தான். டாக், ஃபாக்ஸ், மட், பேன் இது எல்லாமே 1 சிலபல் வேர்டு தான். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டைப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த மிடில் consonants are double, we divide in between the double. If the middle consonants are double, அதாவது இதில் ஒரு வேர்டில் ரெண்டு கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்கும். அது 2 டைம் வரும். சரியா? 2 டைம் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் ஒரே லெட்டர் 2 முறை வரும். இது செகண்ட் டைப். இங்கே பாருங்கள் உங்கள் புக்கில், இன் திஸ் வேர்ட் rabbit the consonant b in the middle is double. b வந்து மிடில் வந்திருக்குது, நடுவில். அது டபுளாக வந்திருக்கு, டபுள் லெட்டராக வந்திருக்கா. RABBIT அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ் தான். ஸோ வி டிவைட் த டபுள் b as rabbit அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. புரியுதாப்பா? அதாவது இந்த வேர்டில் 2 லெட்டர் ஒரே மாதிரியே இருக்கும். ரேபிட்டுங்கிறது பிபி ஒரே மாதிரியா இருக்கா? ரெண்டுமே கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ் தான். அப்போ நம்ம 2 கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸுக்கும் நடுவில் பாண்டு பிரிக்கணும், சிலபிள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் டைப். இஃப் த மிடில் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் டபுள், மிடில் அதாவது நடுவில் கான்ஸ்டன்ட்ஸ் டபுளாக வந்துருந்துச்சு அப்படின்னா வி டிவைட் இன் பிட்வீன் த டபுள். அந்த 2 லெட்டருக்கும் நடுவில் நம்ம பிரிக்கணும். 2 கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரே மாதிரி லெட்டர் இருக்குது இல்லையா, அந்த நடுவில் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது rabbit model, second type. ஓகேவா? here are some examples for ஃபஸ்ட்டு rabbit தான் அங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் puppet, இதுலேயும் அப்படி தான். பி அப்படிங்கிறது 2 கான்ஸ்டன்ட். அப்போ 2 கான்ஸ்டன்ட்டுக்கும் பிட்வீனில் இடையில நம்ம பிரிச்சிருக்கோம், puppet. ஓகே. அடுத்து பட்டன், அது டிடி அப்படிங்கிறது 2 கான்சனன்ட்ஸ் லெட்டர். ஸோ 2க்கும் நடுவில் பிட்வீனில் பிரிச்சிருக்காங்க. அடுத்து ரப்பர் பிபி. ஓகே. அடுத்து கிட்டன் 2 டி இருக்குது, அதுக்கு இடையில பிரிச்சிருக்காங்க. இது செகண்ட் டைப். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டுட்? அடுத்து தேர்ட் மாடல் பாருங்கள். டைகர் டைப். இது தேர்ட் மாடல் என்ன சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் இஸ் எ கான்சனன்ட் பிட்வீன் த 2 vowels then divide after the first vowel. அதாவது இதில் 2 வவ்வலுக்கு இடையில ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கும். பாருங்கள், 2 வவல் லெட்ரு எது நமக்கு? ஐயும் ஈயும் வவல் லெட்டரா? ஐ வவல் லெட்ரு, ஈ வவல் லெட்ரு. இந்த 2 வவல் லெட்டருக்கு இடையில் ஜிங்கிற ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. ஜிங்கிறது கான்சனன்ட். ஓகேவா? ஸோ அந்த 2 வவல் லெட்டருக்கு இடையில் ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வவல் லெட்டருக்கு அப்புறம் நம்ம சிலபல் பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு வவல் லெட்டருக்கு இடையில நம்ம என்ன பண்ணணும்? சிலபிள் பிரிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வவல் லெட்டர் எது? ஐ. ஸோ ஐக்கு பக்கத்தில் அவங்க சிலபிள் பிரிச்சிருக்காங்களா? ஓகே, குட். ஸோ இது தேர்ட் டைப். புரியுதா? ஃபஸ்ட்டு டைப்பு சென்டரில் வவல் இருக்கும், அதை வந்து நம்ம 3 லெட்டர் வேர்டாக இருக்கும், அதனால் நம்மளால் பிரிக்க முடியாது. செகண்ட் டைப்பு 2 கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்கும், அந்த 2 கான்ஸ்டன்ட் லெட்டருக்கு நடுவில் நம்ம பிரிக்கணும், அது செகண்ட் டைப்பு. தேர்ட் மாடல் 2 வவல் லெட்டர் இருக்கும், 2 வவல் லெட்டருக்கும் பிட்வீனில் ஒரு கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு வவலுக்கு ஆஃப்டர் சிலபிள் பிரிக்கணும். இது தேர்ட் மாடல். ஓகேவா? இது டைகர் மாடல்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பேஜு டேர்ட்டில் டைப் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் எ வேர்ட் எண்ட்ஸ் வித் லீ, அதாவது எல்இ preceded by a consonant, we divide before that consonant sound. ஒரு வார்த்தைக்கு லாஸ்ட்டில் எல்இ லீ அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள், அந்த எல்இக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வரும். சரியா? ஒரு கான்சனன்ட் லெட்டர் வரும். பாருங்கள், ஹியர் த வேர்ட் டர்ட்டில் ends with lee followed by the consonant t, so we divide the word before the consonant t as turtle.
என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணு? அதாவது இது லீ அப்படின்னு எல்இ அப்படின்னு லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி அந்த எல்இ வரக்கூடிய வார்த்தைக்கும் லாஸ்ட்டாக முடிஞ்ச வேர்டுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்கா? டி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்குது. சரியா? அதான் இங்கே பாருங்கள், எல்இக்கு முன்னாடி இந்த டீங்கிற கான்ஸ்டன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எல்இக்கு முன்னாடி அந்த டீங்கிற கான்சனன்ட் லெட்டரை விட்டுட்டு, ஸோ வி டிவைட் த வேர்ட் பிஃபோர் கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கான்சனண்ட்டுக்கு கிட்ட நம்ம பிரிக்கணும். அப்போ பாருங்கள், டர்டில். சரியா? அந்த டீயை லீக்கு முன்னாடி இருக்கிற கான்சனண்ட்டை விட்டுட்டு பிட்வீனில் பிரிச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி பிரிச்சுருக்காங்க. சரியா? இது ஃபோர்த் மாடல். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதில் பாருங்கள் சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில், சர்க்கிள், டேபிள். இதில் பாருங்கள், இப்போ லீ லாஸ்ட்டாக பாருங்கள், நல்லா பாருங்கள், லாஸ்ட்டாக லீ எல்இன்னு முடிஞ்சிருக்கா? அந்த லீக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர், இங்கே பி இருக்குது, இதில் சி இருக்குது, இதில் டி இருக்குது, ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. அப்போ அந்த கான்சனன்ட் லெட்டருக்கு முன்னாடி பிரிக்கணும். இது டர்ட்டில் மாடல், ஃபோர்த் மாடல். சரியா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவைட் த வேர்ட்ஸ் தட் ஹாவ் சேம் பேட்டர்ன் ஆஸ் த ரேபிட். இப்போ இந்த வேர்டை நம்ம பேட்டர்ன் பிரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டாகுங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு மாடல் இல்லையா? சென்டரில் வவல் லெட்டர் வந்துருக்குது, முன்னாடியும் பின்னாடியும் கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு மாடல், நம்மளால் வி கேனாட் டிவைட், பிரிக்க முடியாது, சிலபிள் பிரிக்க முடியாது. அடுத்து பட்டன்கிறது தெரியும், 2 கான்சனன்ட் லெட்டர் வந்துருக்குது. அப்போ 2 கான்சனன்ட் லெட்டர் வந்துருந்துச்சுன்னா நம்ம 2க்கும் நடுவில் பிரிக்கணும். பட்டன், அங்கே பிரிக்கிறதுக்கு லைன் நல்லா போட முடியல, பட்டன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இதை பிரிச்சுக்கணும். அடுத்தது சன்செட், இதுவும் அதே டைப் தான். பாருங்கள், சன்செட் சிலபிள் பிரிச்சுக்கணும். சரியா? 2 கான்சனன்ட் லெட்டர், அதுக்கு சென்டரில் நம்ம பிரிச்சுருக்கோம். அடுத்து ஸ்கை ப்ளூ. ஓகேவா? ஒய்யும் பியும் கான்சனன்ட் லெட்டர், ஸோ சென்டரில் பிரிச்சுருக்கோம். அடுத்து கிட்டன், இது வந்து நமக்கு கிட்டன் முன்னாடியே கொடுத்துட்டாங்க, கிட்டன். அடுத்து டர்ட்டில். ஓகேவா? கிட்டன், டர்ட்டில், TURT சிலபிள், TLE, டர்ட்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸை நடுவில் சிலபிள் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள், ரைட் த வேர்ட் அண்டர் த கரெக்ட் குரூப் அண்ட் டிவைட் இட். இதை நம்ம எந்த குரூப்பில் எந்த வேர்டு வரும் அப்படின்னு டிவைட் பண்ணி நம்ம எழுதியிருக்கணும். சம் வேர்ட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மஃபின், பர்பிள், ராவன், கவ், டின்னர், மார்பிள், கேன், டென்னிஸ், டாக், சாம்பிள், ரீசன், ஹோட்டல், டேபிள், ஹேமர், பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 லெட்டர் வேர்டு கேட். நமக்கு அதுதானே ஃபஸ்ட்டு டைப்பு. ஸோ கேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே கேட் டைப்பில் எந்தெந்த வேர்டெல்லாம் 3 லெட்டரில் இருக்குது? ஃபஸ்ட்டு பாருங்கள், கவ் இருக்குது. ஸோ நம்ம COW கவ், இது COW கவ், இது வந்து கேட்டு, நடுவில் வவல் வர்றது, பிரிக்க முடியாது. அடுத்தது மேன், MAN மேன். ஓகே, அடுத்தது டாக், DOG டாக், இது எல்லாமே நடுவில் வவல் லெட்டர் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், BOY பாய். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைட் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு மாடல், ஒன்லி 1 வவல் லெட்டர் வேர்டு. இது வி கேனாட் ஏபிள் டு ஸ்ப்ளிட் திஸ், இதை வந்து நடுவில் நம்ம பிரிக்கவே முடியாது. சரியா? நடுவில் ஒரு வவல் லெட்டர் வரக்கூடிய வேர்டு இது. அடுத்து பாருங்கள், இது வந்து ரேபிட் மாடல். ரேபிட் எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ரேப் சிலபிள், BIT, ரேபிட் இல்லையா? இதில் 2 கான்சனன்ட் லெட்டர் இருக்கக்கூடிய வேர்டு, ஒரே லெட்டர் 2 டைம் வரும். BB 2 டைம் வந்துருச்சா, அந்த 2 Bக்கு நடுவில் நம்ம பிரிக்கிறது ரேபிட் மாடல், செகண்ட் டைப்பு. இப்போ அது மாதிரி இங்கே என்னென்ன வேர்டு இருக்குது பாருங்கள் மேலே. அது மாதிரி என்னென்ன வேர்டு இருக்குது? மஃபின், ஸோ MUFFIN மஃபின். அடுத்தது அதே மாதிரி ஒரே எழுத்து இருக்கக்கூடிய வேர்டு அது டின்னர். பாருங்கள், DINNER, டின்னர். அடுத்த வேர்டு டென்னிஸ், TENNIS,
டென்னிஸ். இன்னொரு வேர்டு இருக்குது, என்னென்னு கண்டுபிடிங்க. ஹேமர். பாருங்கள், டபுள் லெட்டர் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக என்ன வரும்? ஹேமர். HAMER, ஹேமர். ஓகே, இது ரேபிட் மாடல். ரெண்டு டபுள் லெட்டர் ஒரே மாதிரி வருது, ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும் நம்ம. சரியா? அடுத்து டைகர் மாடல். டைகர் டைப். டைகர் டைப்னால் உங்களுக்கு தெரியும், ரெண்டு வவ்வல் லெட்டர் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு கான்சனன்ட் லெட்டர் G இருக்கும் இல்லையா? நம்ம எங்கே பிரிக்கணும் இப்போ? டைகர் மாடல் எப்படி பிரித்து நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி சொல்லியிருந்தாங்க? ரெண்டு வவ்வல் லெட்டருக்கு நடுவில் ஒரு கான்சனன்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு வவ்வலுக்கு ஆஃப்டர் நம்ம பிரிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்டு இதில் எது எது பாருங்கள். ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு அப்புறமா ரைட் பண்ணிக்கலாம். ரெண்டு வவ்வல் லெட்டர் ஏஇ, ரெண்டு வவ்வல் லெட்டர். அப்போ வி அது கான்ஸ்டன்ட்டு, ஸோ அந்த ஏவுக்கு நடுவில் பிடிக்கணும். அப்போ RAVEN, ரேவன். ஓகேவா? ரேவன்கிறது ஒரு க்ரோவனுடைய ஒரு டைப் தான் ரேவன். அடுத்து இது மாதிரி பாருங்கள், மறுபடியும் ரெண்டு வவ்வல் எங்கே இருக்குது? ரெண்டு வவ்வல் இருக்கக்கூடிய வேர்டு நம்ம இடையில கான்ஸ்டன்ட் இருந்தால் பிரிக்கணும். பாருங்கள், ரீசன்ட்டு. பாருங்கள், இது இ வவ்வல், இங்கே ஒரு இ வவ்வல், இடையில சி கான்ஸ்டன்ட். ஸோ RE. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு வவ்வலுக்கு முன்னாடி இடையில பிரிச்சிடணும். அப்புறம் CENT, ரீசன்ட். ஓகேவா? அடுத்த வேர்டு பாருங்கன்னு, ஹோட்டல். ஓ வவ்வல் இ வவ்வல். அப்போ HOO, அந்த ஓவுக்கு ஆஃப்டர் நம்ம பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு வவ்வல் கடையில் பிரிச்சிடணுமா? அப்புறம் TEL, ஹோட்டல். சரியா? இது தேர்டு டைப். அடுத்தது டர்ட்டில் மாடல், ஃபோர்த் டைப். பாருங்கள், டர்ட்டில் மாடல். என்னது? டர்ட்டில் டைப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஒரு வார்த்தைக்கு டர்ட்டில்னா என்ன? லாஸ்ட்டில் LEயில் முடிஞ்சிருக்கும். டர்ட்டில் பாருங்கள், TURTLE, டர்ட்டில். அந்த LEயில் முடிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய வேர்டு என்ன? அங்கே பாருங்கள், ரெண்டு லீங்கில் முடிகிறது, பர்பிள். இதை டிக் பண்ணிக்குவோம். அடுத்து மார்பிள், சாம்பிள். ஓகே, அடுத்தது டேபிள். ஸோ இந்த வேர்டெல்லாம் தான். அப்போ பர்பிள் பாருங்கள், PUR, அப்புறம் PLE. ஏன்னா அந்த LEக்கு முன்னாடி வர LEக்கு முன்னாடி ஒரு கான்சனண்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம சிலபிள் பிரிச்சிடணும். பர்பிள். மார்பிள், MARBLE, மார்பிள். SAMPLE, சாம்பிள். TABLE, டேபிள். ஓகேவா? TABLE, டேபிள். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை சிலபிள் நம்ம பிரிச்சிடணும். இது எதுக்காக அப்படின்னு பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முன்னையே நம்ம பார்த்தோம். இஃப் யூ வாண்ட் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் கரெக்ட்லி ஆர் வி வாண்ட் டு நோ த ஸ்பெல்லிங் கரெக்ட்லி, ஸோ வி ஹாவ் டு டிவைட் த வேர்ட்ஸ் டு ப்ரொனவுன்ஸ் ஈஸியர். ஓகே, நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஸ்பெல்லிங் டிவைட் பண்ணி படிக்கிறதுக்கும் இந்த சிலபிள் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.